Dear friends, in this video, we will try to answer some multiple choice questions on Companies Act 2013. I hope this will be helpful for those preparing for the examination to refresh what they have studied so far. Question number 1. Minimum number of persons required to form a public company is dash and a private company is dash. So, பப்ளிக் கம்பெனியில் மினிமம் எவ்வளோ பேர் வேணும் ஆரம்பிக்கிறதுக்கு இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வேணும். ஸோ இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 ஆன்சர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ சீம்ஸ் டு பி தி ரைட் ஆன்சர். ஒரு பப்ளிக் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we need at least 7 persons and 2 persons in case of a private company. அதுவே ஓபிசியாக இருந்தால், that is 1 person கம்பெனியாக இருந்தால் தி ஆன்சர் will be 1 in case of ஓபிசி. ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ the best answer is A. Question number 2. Memorandum of association in case of a company limited by shares shall be in the form of என்ன ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் there are ABCDE ஃபார்ம்ஸ். இந்த டேபிள்ஸில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அதனுடைய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியில் லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அதனுடைய எம்ஓ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியில் லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அதனுடைய எம்ஓஏ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டிஆர்டிஏலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அதை பொறுத்தவரையிலையும் தி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஷால் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஏ given in the table A in the Companies Act. Question number 3. Shareholders are the dash of the company and debenture holders are dash of the company. So இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா they are the owners of the company and the debenture holders are the creditors to the company. So the answer is C. Question number 4. Maximum number of members in a public company is. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்துக்கிட்டா அதில் மினிமம் 2 members இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 200 இருக்கலாம். ஒரு பப்ளிக் கம்பெனி எடுத்துக்கிட்டாக்க அதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தட். ஸோ எவ்வளோ பேர் வேணுமானாலும் ஒரு கம்பெனியில் மெம்பராக இருக்கலாம், ஒரு பப்ளிக் கம்பெனியில் மெம்பராக இருக்கலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 5. கம்பெனிஸ் ஃபார்ம்டு அண்டர் செக்ஷன் 8 ஆர் ஃபார்ம்டு ஃபார் சேரிட்டபிள் பர்பஸஸ். ஸோ அதை நம்ம செக்ஷன் 8 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் இட்? ஏ, they need not use the word limited or private limited in its name. There is no requirement of minimum share capital. They cannot distribute its profits to the members. அதாவது டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. இது இல்லாமல் எல்லாமே ஆல் தி அபோவ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். செக்ஷன் 8 கம்பெனிஸில் they need not use the word limited or private limited in its name. There is no requirement of any share capital and they cannot distribute its profits to the members. So all the above is correct answer. So answer is D. Question number 6. In case of buyback of shares, the debt to equity ratio, that is the ratio of sum of the secured and unsecured debts to its paid up capital and free reserves. என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, it must be in the ratio of 2:1. So the central government can increase this ratio by notification in the case of certain classes of companies. சில டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் கேன் இன்க்ரீஸ் திஸ் ரேஷியோ. ஸோ இப்போ ஆக்சுவலாக இருக்கிறது 2:1 அப்படிங்கிறதா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 7. செக்ஷன் 173 of the Companies Act provides that the first board meeting of a company should be held within 30 days of the date of incorporation. Thereafter, the company should conduct at least board meetings in a year and the gap between 2 board meetings shall not be more than dash. ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஆன்சர் இஸ் பி. ஒரு கம்பெனி குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 4 போர்டு மீட்டிங்காக நடத்தணும். 4 board meetings at least they should conduct. And the gap between 2 board meetings should not be more than 120 days. That is the answer. Question number 8. As per section 144, இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். அந்த செக்ஷன் 140லேருந்து 148 வரையிலும் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அது 144 ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். As per section 144, an auditor of a company is prohibited from rendering certain services to the same company. அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் ஒரு ஆடிட்டராக இருக்காரோ அந்த கம்பெனிக்கு அவர் சில சர்வீசஸை பண்ண முடியாது. Select such a service from the following.
A. Internal audit. B. Actuarial services. C. Investment banking services. D. All the above. இந்த ஆன்சர் வந்து ஆன்சர் டி தான், ஆல் தி அபோவ். இதில் இருக்க எந்த சர்வீஸுமே அவர் பண்ண முடியாது. எந்த கம்பெனியில் ஆடிட்டராக இருக்காரோ அந்த கம்பெனிக்கு ஒரு இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் 144ல இன்னும் சில ஐட்டம்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அப்பார்ட் ஃப்ரம் தி அபவ் தி ஆடிட்டர் கேனாட் ரெண்டர் தி ஃபாலோயிங் சர்வீசஸ் ஆல்சோ. தட் இஸ் ஒன், அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸ். எந்த கம்பெனியில் ஒரு ஆடிட்டராக இருக்காரோ அந்த கம்பெனிக்கே அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸ் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. 2. டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ அவர் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. 3. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ், அதையும் பண்ண முடியாது. 4. ரெண்டரிங் ஆஃப் அவுட் சோர்ஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அந்த கம்பெனியில் ஏதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை இவர் எடுத்து பண்ணலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. 5. மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இது இல்லாமல் எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஸ் மே பி பிரெஸ்கிரைப்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் பண்ண முடியாது. Question number 9. If a government owns not less than dash of paid capital of a company, then it is called government company. So section 245ல இதை சொல்லியிருக்காங்க இந்த டெஃபினிஷனை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஏ, தட் இஸ் 51%. Not less than 51% of paid up capital of a company is owned by a government. And it may be a central government, it may be a state government, it may be state governments, it may be a state government and a central government, it may be one state government, another two or more central state governments. இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் 51% of the shares are owned by a government அப்படின்னு சொன்னா the company is a government company அப்படின்னு அர்த்தம். Question number 10. The doctrine of indoor management is a protection available to. ஸோ நமக்கு doctrine of indoor managementனா என்னன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா கம்பெனியை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள் அது எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் அது நடக்கணும். அப்படி எப்படி புக்ஸ்ல இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த விஷயங்களை அவங்க செய்யணும். அது இல்லாமல் வேற மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கவங்களுக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அவுட் சைடர்ஸ்க்கு வந்து கம்பெனி கரெக்டாக நடந்துகிட்டு இருக்க எல்லா ப்ரொசீஜர்ஸையும் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது தப்பு நடந்தா அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அவுட் சைடர்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வில் ப்ரொடெக்ட் தி அவுட் சைடர்ஸ். ஸோ அவுட் சைடர்ஸ் ஹூ டீல் வித் த கம்பெனி தே ஆர் ப்ரொடெக்டட் பை தி டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், அதையும் நாம பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 11. ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். ஸோ இந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரைட் அவைலபிள், but it is not an absolute right. அதில் வந்து சில restrictions can be there. The restrictions can be given in the articles of association. So ஒரு public company பொறுத்தவரையிலும் the company can transfer the shares freely. So the shares are freely transferable. So the answer here is B, public limited company. But section 44 of the act says that the shares are transferable, but the right is not absolute. So restrictions may be provided in the articles of association of the company. Question number 12. Maximum number of members in a private company as provided under the Companies Act 2013 is. Answer is 200. இது முன்னாடியே சொன்னோம் நாம. Question number 13. Notice for an annual general meeting shall be given at least days in advance. எத்தனை நாள் அட்வான்ஸா வந்து நீங்க ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கான நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா 21 clear days. 21 clear days அப்படின்னா the answer is A. So clear days அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. In the case of section 8 company 14 clear days of notice is enough. பட் மற்ற கம்பெனியில் 21 clear days நமக்கு வேணும். The clear days அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது பார்த்தா the expression 21 clear days means that the date of service of the notice, என்னைக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டு அண்ட் த டேட் ஆஃப் தி மீட்டிங், என்னைக்கு மீட்டிங் நடக்க போகிறதோ அந்த டேட்டு, அது ரெண்டும் இதில் சேர்த்துக்க முடியாது. ஆர் டு பி எக்ஸ்க்ளூடட் while calculating the period of 21 days. அந்த 2 நாளையும் சேர்த்துக்காம தான் நம்ம இந்த 21 டேஸை கால்குலேட் பண்ணணும். Question number 14. The time gap between 2 AGMs, annual general meetings, shall not exceed 15 months. Answer is D, 15 months. Question number 15. A cost auditor submits his report in form CRA 3 யாருக்கு அவர் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாரு அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபினான்ஷியல் ஆடிட்டர் வந்து அவருடைய ரிப்போர்ட்டை வந்து மெம்பர்ஸுக்கு சப்மிட் பண்றாரு. பட் காஸ்ட் ஆடிட்டர்
cannot do that like that. He has to submit the report only to the directors of the company. So here the answer is A. இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அதை படிச்சுட்டு அதுல காஸ்ட் ஆடிட்டர் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து they have to submit the report to the government. அது ஃபார்ம் வந்து CRF4 அது within 30 days அவங்க சப்மிட் பண்ணியாங்க. So the company shall send the report to the government with its comments in form CRF4 within 30 days. Question number 16. Under what circumstances a company may not get punishment for not making the dividend payment under section 127 of the act? Section 127 படி என்னென்ன நேரங்கள்ல வந்து இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் பே பண்ணலன்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி செக்ஷன் 127 படி டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் பனிஷபிள். பட் அதில் தேர் ஆர் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் தி கம்பெனி கேன் எஸ்கேப் தட் லைபிலிட்டி. அப்படி என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு? இப்போ வேர் தி டிவிடெண்ட் குட் நாட் பி பெய்டு பை ரீசன் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் எனி லா, ஏதோ ஒரு லா படி இந்த டிவிடெண்டை பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க அப்படி காரணம் இருக்கலாம். வேர் தெர் இஸ் எ டிஸ்பியூட் ரிகார்டிங் தி ரைட் டு ரிசீவ் த டிவிடெண்ட், இந்த டிவிடெண்டை வாங்கிக்கிறதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளார ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு, யார் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அப்படி காரணம் இருக்கலாம். வேர் த டிவிடெண்ட் ஹஸ் பீன் லாஃபுல்லி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் எனி பேமெண்ட் டியூ டு த கம்பெனி ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர் யாருக்கு டிவிடெண்ட் கொடுக்கணுமோ அவர் கம்பெனிக்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு எகேன்ஸ்டா அந்த டிவிடெண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்களின் கீழ் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் பேமெண்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அல்லது டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் செக்ஷன் 127 கீழே டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்து லைபிலிட்டி அதுக்கு ஒன்றும் இருக்க முடியாது. ஸோ இந்த 3 காரணங்கள் இருந்தால் தி கம்பெனி கேன் எஸ்கேப் தட் liability. Question number 17. There are 6 clauses in the memorandum of association of the company. பார்த்தப்ப நம்ம memorandum of association is the basic charter of the company நம்ம சொல்றோம். அதுல 6 கிளாஸ் இருக்குன்னு சொல்றோம். அந்த கிளாஸ் எந்த ஒரு கிளாஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ அதுல நேம் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ் எல்லாம் இருக்கும். அசோசியேஷன் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த நேம் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா அசோசியேஷன் கிளாஸ் மட்டும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தி ஆன்சர் இஸ் சி. Question number 18. Maximum rate of discount that can be allowed on the issue of shares is. ஷேர் இஷ்யூ பண்ணும் பொழுது எவ்வளவு டிஸ்கவுண்டோட நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் இதை கொடுத்துருக்காங்க 5%, 2%, 10%, none of these கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் none of these. ஏன் அப்படின்னு கேட்டா செக்ஷன் 53 கீழே என்ன சொல்றாங்க, இப்போ டிஸ்கவுண்டோட எந்த ஷேரையும் எந்த கம்பெனி இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அது செக்ஷன் 54. அதன்படி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கறதா இருந்தா அப்ப கொடுக்கலாம். பட் வேற எப்பவுமே வந்து டிஸ்கவுண்டோட ஒரு ஷேரை கம்பெனி கொடுக்க முடியாது. எனி ஷேர் issued at a discount is void. Question number 19. After buyback, the company cannot issue the same type of shares for next dash months. ஒரு கம்பெனில பைபேக் பண்றான், பைபேக் பண்ணதுக்கு அப்புறம் அதே டைப் ஆஃப் ஷேர் வந்து திரும்ப இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு காலம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க they have to wait for another 6 months. 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு ஷேர் அவங்க இஷ்யூ பண்ணலாம், பப்ளிக்கு கொடுக்கலாம். Question number 20. First annual general meeting of the company should be held within dash from the closing of the first financial year. ஸோ ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்போ அவங்களுடைய ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க ஆன்சர் இஸ் ஏ, தட் இஸ் 9 months. 9 monthsக்குள்ளார அவங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும். ஆனால் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் த கம்பெனி டு ஹோல்ட் எனி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன் தி இயர் ஆஃப் இட்ஸ் இன்கார்பரேஷன். ஸோ அது இயர் ஆஃப் இன்கார்பரேஷன்ல ஏதாவது ஒரு ஏஜிஎம் நடத்தியே ஆகணும் அப்படின்னு இருக்காருன்னா இல்லை, அது ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 monthsக்குள்ளார அவங்க நடத்தினா போதும். Question number 21. Accounts and balance sheet along with the auditor's report should be filed with the registrar of companies within dash from the date on which the annual general meeting is held. Adopted the financial statements. That is section 137. எவ்வளவு காலத்துக்குள்ளார இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல அக்கௌண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதை அடாப்ட் பண்ணி எவ்வளவு காலத்துக்குள்ளார அதை வந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க
ஆன்சர் இஸ் 30 days. 30 நாளைக்குள்ளார அதை வந்து கம்பெனி வந்து ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணியாகும். ஸோ ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 22. Premium on redemption of redeemable preference shares can be paid out of. Answer is A. That is existing securities premium account. So section 133 it can also be paid out of the profits of the company அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கலாம் அல்லது ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனில இருந்து கொடுக்கலாம். Question number 23. Board of every company shall ensure that the company spends in every financial year on account of CSR policy at least 2% of its average net profits. For last 3 yearsல என்ன ப்ராஃபிட்டோ அதனுடைய 2%, அதனுடைய ஆவரேஜில் 2% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட்டை ஒவ்வொரு கம்பெனியும் சிஎஸ்ஆர் காசு ஸ்பெண்ட் பண்ணணும். சிஎஸ்ஆர் மீன்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு கீழே சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக செலவு பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் டி. That is 2% of average net profit. This is given in section 135 of the Companies Act. Question number 24. According to section 68(1) of the Companies Act 2013, a company may purchase its own shares or other specified securities, that is called buyback. Out of what? Out of its free reserves, out of the securities premium account, or proceeds of issue of any other shares, or all the above. Is the correct answer அப்படின்னு கேட்டா answer is D. All the above. இந்த எந்த சோர்ஸ்ல இருந்து வேணாலும் அவங்க they can buy back the shares. Question number 25. In the case of board meeting, quorum means the minimum number of directors whose presence is necessary for holding the meeting. So what is quorum? We're going to define பண்ணியாச்சு. What is the quorum for a board meeting as per section 174 of the Companies Act? ஒரு board meeting நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு quorum இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர்ல 5, 3, 4 none of these கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் none of these. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 1/3 of the total strength அல்லது 2 directors whichever is higher shall be the quorum for a board meeting. That is the answer. Question number 26. As per section 177 of the Companies Act 2013, every public company having paid up capital of dash shall constitute an audit committee. So section 177 is also an important section. So இதுல எந்தெந்த கம்பெனி எல்லாம் ஒரு ஆடிட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50 lakh rupees இருந்தாக்க ஷேர் கேபிட்டல் பெய்ட் அப் கேபிட்டல் இருந்தால் அல்லது 25 crore rupees இருந்தா அல்லது 5 crore rupees இருந்தா அல்லது 10 crore rupees ஆர் மோர் டி. ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் டி. இருந்தாலும் வேற சில கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டா ஆஸ் பர் தி அபோவ் செக்ஷன் அண்ட் ரூல் 6 of the Companies Meeting of the Board and its Powers Rules 2014. Following companies are required to constitute an audit committee of the board. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா எவரி லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, எல்லா லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியுமே வந்து ஆஸ் பர் 177 அண்ட் தி ரூல் 6 ஆஃப் தி கம்பெனிஸ் ரூல்ஸ் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு ஆடிட் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஆல் பப்ளிக் கம்பெனிஸ் வித் ஏ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 10 crore rupees ஆர் மோர் அவங்களும் பண்ணியாகணும். All public companies having turnover of 100 crore rupees or more அவங்களும் பண்ணியாகணும். All public companies having in aggregate outstanding loans, debentures and deposits exceeding rupees 50 crores அந்த மாதிரி இருந்தா அவங்களும் they have to form an audit committee as per section 177 of the Companies Act 2013. Okay friends, I think you have enjoyed the session. We will see some more questions in the next video. Till then, thank you very much.